சன் தொலைக்காட்சி நிறுவன பங்குகளில் பல்லாயிரம் கோடி ரூபாய் ஏமாற்றிவிட்டதாக முன்னாள் மத்திய அமைச்சரும் திமுக எம்பியுமான தயாநிதி மாறன் தனது கோடீஸ்வர சகோதரர் கலாநிதி மாறனுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இதன் மூலம் மாறன் சகோதரர்களுக்கு இடையேயான குடும்ப சண்டை அம்பலமாகியுள்ளது. மாறன் சகோதரர்களுக்குள் அப்படி என்னத்தான் நடந்தது என விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்தியாவின் தொலைக்காட்சி குழுமங்களில் முக்கியமானது சன் குழுமமாகும். இதனை மறைந்த முரசொலி மாறன் மகன் கலாநிதி மாறன் நடத்தி வருகிறார். இந்தியாவின் பில்லியனர்களில் இவரும் ஒருவர். இவர்தான் பல்லாயிரம் கோடி ரூபாய் ஏமாற்றிவிட்டதாக அவருடைய சகோதரரும் முன்னாள் மத்திய அமைச்சரும் தற்போதைய திமுக எம்பியுமான தயாநிதி மாறன் தனது சகோதரன் கலாநிதி மாறனுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். தவறான நடவடிக்கைகள் மற்றும் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் விவகாரம் போன்றவற்றில் சன் குழுமம் ஈடுபட்டுள்ளதாக அந்த நோட்டீஸில் தயாநிதி மாறன் குற்றம் சாட்டியுள்ளார். 2003ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட பங்குதாரர்கள் முறைமையை பின்பற்ற வேண்டும் என்று அந்த நோட்டீஸில் வலியுறுத்தியுள்ளார். கலாநிதி மாறன் அவரது மனைவி காவேரி உட்பட 7 பேருக்கு சென்னை சாந்தோமில் இயங்கி வரும் வழக்கறிஞர் சுரேஷ் என்பவருக்கு சொந்தமான லா தர்மா என்ற நிறுவனம் மூலம் கடந்த 10ஆம் தேதி நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் தயாநிதி மாறன். கலாநிதி மாறனும் காவேரி மாறனும் ஏமாற்றும் நோக்கில் வஞ்சனையோடு நிறுவனத்தின் சொத்துக்கள் அனைத்தையும் சுயலாபத்திற்காக பயன்படுத்தி உள்ளீர்கள் என்றும் இது முழுக்க முழுக்க கலாநிதி மாறனின் சூழ்ச்சி என்றும் இதற்கு எஞ்சிய 7 பேர் உடந்தையாக இருந்ததாக அதில் குற்றம் சாட்டியுள்ளார். தந்தை முரசொலி மாறன் உடல் நலிவுற்று நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது அந்த சூழ்நிலையை பயன்படுத்திக் கொண்ட கலாநிதி மாறன் முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட சதியின் ஒரு பகுதியாக 2003ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சட்டத்திற்கு புறம்பான வேலையை கலாநிதி மாறன் ஆரம்பித்ததாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் தயாநிதி மாறன். முரசொலி மாறன் மறைந்த பிறகு இறப்பு சான்றிதழ் மற்றும் வாரிசுதாரர்கள் பற்றிய உயில் விவரங்கள் இல்லாமலேயே தாயார் மல்லிகா மாறனுக்கு சொத்துக்கள் மீது உரிமை அளிக்கப்பட்டதாகவும் முரசொலி மாறன் மறைந்த சில மாதங்கள் அல்லது நாட்கள் கழித்தே இறப்பு சான்றிதழ் பெறப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ள தயாநிதி மாறன் இந்த பரிமாற்றம் சட்டவிரோதமாக கலாநிதி மாறனுக்கு சொத்துக்கள் சென்றடைய உடந்தையாக இருந்துள்ளதாகவும் அந்த நோட்டீஸில் கூறப்பட்டுள்ளது. 2003ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி 10 ரூபாய் மதிப்பு கொண்ட 12 லட்சம் பங்குகளை கலாநிதி மாறன் தனது பெயருக்கு ஒதுக்கீடு செய்து கொண்டார் என்றும் இது நம்பிக்கையை மீறும் வகையிலான குற்றவியல் ஏமாற்று நடவடிக்கை என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இன்னும் தெளிவாக சொல்வதென்றால் சன் குழுமத்தின் 60% பங்குகளை வெறும் 10 ரூபாய் மதிப்பு கொண்ட பங்குகள் என குறிப்பிட்டு பங்குதாரர்கள் யாரிடமும் கலந்து பேசாமலும் ஒப்புதல் பெறாமலும் தன் பெயருக்கு கலாநிதி மாறன் ஒதுக்கீடு செய்து கொண்டார் என்று குற்றம் சாட்டியுள்ளதுடன் அந்த நேரத்தில் சன் குழுமமானது எந்தவித நிதி நெருக்கடியிலும் இல்லாத போது அதன் பங்குகளை 10 ரூபாய் என குறிப்பிட்டு வாங்கிக் கொண்டது எந்த விதத்தில் சரி என்றும் தயாநிதி மாறன் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த சட்டவிரோத நடவடிக்கையின் மூலம் முன்னதாக சன் குழுமத்தில் எந்த பங்குகளும் இல்லாத கலாநிதி மாறன் பிரதான பங்குதாரராக ஆகிவிட்டார் என்றும் மேலும் குடும்ப உறுப்பினர்கள் வசம் இருந்த 50% பங்குகள் வெறும் 20% குறைந்துவிட்டது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் தயாநிதி மாறன். இத்தகைய செயல்களால் தற்போது சன் குழுமத்தின் பட்டியலிடப்பட்ட பங்குகளில் 75% கலாநிதி மாறன் தன் வசம் வைத்துள்ளார் என்றும் இதன் மூலம் 2.9 பில்லியன் டாலர்கள் சொத்து மதிப்புடன் இந்தியாவின் மாபெரும் பணக்காரர்கள் வரிசையில் கலாநிதி மாறன் இடம் பிடித்தார் என்றும் கூறப்பட்டுள்ளது. கலாநிதி மாறனின் இந்த நடவடிக்கைகள் நிறுவனம் மற்றும் குற்றவியல் சட்டங்களின் கீழ் பண மோசடி உட்பட்ட கடுமையான குற்றங்களாக கருதப்படுவதால் தயாநிதி மாறன் தீவிர மோசடி புலனாய்வு அலுவலகம் மூலம் விசாரணையை கோருவார் என்றும் அந்த சட்ட அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக 2024 அக்டோபர் 7ஆம் தேதி அனுப்பப்பட்ட முந்தைய நோட்டீஸுக்கு தெளிவர பதில் கிடைக்காததால் 2வது முறையாக இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த நோட்டீஸ் குறித்து கலாநிதி மாறன் தரப்பில் இதுவரை எந்தவித பதிலும் அளிக்கப்படாத சூழலில் தமிழ்நாட்டின் செல்வாக்கு மிக்க சகோதரர்களிடையே வெடித்துள்ள இந்த சொத்து பிரச்சினை அரசியலிலும் எதிரொலிக்குமா என்று கேள்வி எழுந்துள்ளது.